வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோயில் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சிச்சுங்கம்மா. ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு, தனியா 2 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3 பீஸ் பெருங்காயம், தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாமா. உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன். இது வந்து நல்லா வறுத்துக்குங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துக்குங்கம்மா. இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சோமா அப்பப்போ புளி சாதம் செய்யும் போதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஆயில் போட்டால் ஒரு 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு தான் வரும் பவுட்ரு. நீங்கள் ஆயில் ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரலும் அப்படியே இருக்கும். கருகி போகாமல் வறுக்கணுமா. கருகி போச்சுன்னா சாதம் வந்து கருகின வாசனை வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒரு பொன் கலராக எடுக்கணும். பாருங்கள் போதும். இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கணும். ஆறிச்சுமா இப்போ வந்து நம்ம பொடி பண்ண போடும் பவுட்ரு ஆக்கிடணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டோமா நம்ம வந்து 1 மாதம் 20 நாள் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ புளி சாதம் செய்ய தோணுதோ அப்போலாம் அந்த பவுடரை போட்டுக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாம் முடியாத டைமில் மாரி செய்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சுங்கம்மா. நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் மெயினானது. கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. ஆயில் வந்து தேவையான அளவு. புளி சாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. கடுகு காஞ்சிச்சுமா ஒரு 3 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு. பெருங்காயம் வந்து நம்ம பவுடரில் போட்டிருக்கோம். இதுலேயே ஒரு 4 பீஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் போடுங்க. வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 10 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறையவே போடுங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். கருகிச்சுன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது. போதும். நான் வந்து 200 கிராம் புளி எடுத்துக்கோமா. புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு திட்டமாக போட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. உங்களுக்கு வந்து நல்லா திக்காகிடும் குழம்பு. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கன்னா பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிளறி விடுங்க. இந்த பவுட்ரு போட்டதும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு துண்டு நம்ம வெல்லம் போடலாம். ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலவே ஊற்றிக்கங்க. அவ்வளோதாம்மா. புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் குழம்பு ஆற விட்டு இப்போ நம்ம சாதம் போட்டு கிளற போகிறோம். பாருங்கம்மா, சாதம் வந்து இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். நல்லா வித விதையாக குழைய வடிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ஆற வச்சு வச்சுருக்கணும் சாப்பாடு. இப்போ குழம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழம்பு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்கம்மா. நல்லா சாதம் வந்து வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதாம்மா, கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.